தாய் வீடு ஏப்ரல் 2026. வெள்ளை மேலாதிக்க அடையாளத்தின் மற்றொரு பிரதி. ஒன் பேட்டில் ஆஃப்டர் another. எழுதியவர் ரதன். வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா. ஒரு திரைப்படம் என்பது அதன் கருப்பொருளை போலவே அது வெளியாகும் காலமும் மிக முக்கியமானது. டொனால்ட் ட்ரம்பின் 2ஆம் வருகைக்கு பிறகு ICE இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் எனப்படும் அமெரிக்க குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்க பிரிவின் அதிரடி நடவடிக்கைகள் உலகமெங்கும் உள்ள ஊடகங்களில் முக்கிய செய்திகளாயின. அலபாமா, கலிபோர்னியா, ஜார்ஜியா உள்ளிட்ட பல மாகாணங்களில் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்தன. சட்டவிரோதமாக தங்கியிருந்ததாக கூறி குடிவரவாளர்கள் பலரை இந்த படைப்பிரிவினர் பலவந்தமாக கைது செய்த நிகழ்வுகள் பெரும் விவாதங்களை உருவாக்கின. ஐஸுக்கு எதிரான போராட்டங்களில் சிலர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். நிறவாத கருத்துக்கள் குடியரசுக் கட்சி சார்பு ஊடகங்களால் பிரசுரிக்கப்பட்டன, பிரச்சாரப்படுத்தப்பட்டன. குறிப்பாக மினசோட்டா மாநிலத்தில் சோமாலிய குடிவரவாளர்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை குறிப்பிடலாம். ஐஸின் நடவடிக்கைகள் இன்றும் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. ஐஸின் நடவடிக்கைகளை போன்ற காட்சிகளை உள்ளடக்கிய படம் 2025 வெளிவந்துள்ளது. இப்படம் 2026 மார்ச் மாதம் நடைபெற்ற ஆஸ்கார் விருது விழாவில் சிறந்த படத்திற்கான விருதையும் பெற்றுள்ளது. இப்படம் ஒன் பேட்டில் ஆஃப்டர் another. தாமஸ் பின்ச்சனின் வைன்லேண்ட் நாவலை மையமாக வைத்து வெளிவந்த திரைப்படமே ஒன் பேட்டில் ஆஃப்டர் another. இப்படத்தின் நெறியாள்கை பால் தாமஸ் ஆண்டர்சன். இவர் கலிபோர்னியா மாநிலத்தில் பிறந்து வளர்ந்தவர். கலிபோர்னியா மாநிலத்தின் தென் எல்லையில் மெக்சிகோ அமைந்துள்ளது. இக்களமானது இவருக்கு மிகவும் நெருக்கமானது. தாமஸ் பின்ச்சனின் வைன்லேண்ட் 1960களின் வசீகரமான எதிர்கலாசார இயக்கத்தின் வீழ்ச்சியையும் 1980களின் ரீகன் தசாப்தத்தில் உருவான வலதுசாரி பழமைவாதத்தின் எழுச்சியையும் மிக நுட்பமாக சீர்தூக்கி பார்க்கிறது. ஹிப்பி புரட்சியின் தோல்வியையும் அதன் விளைவாக உருவான சமூக மனச்சிதைவையும் ஒரு முன்னாள் தம்பதியினரின் கடந்த கால நினைவுகள் வாயிலாக கூர்மையான முரண் விமர்சனமாக பின்ச்சன் முன்வைக்கிறார். அரசியல் கனவுகள் சிதைந்து போகும் சூழலில் அர்த்தமுள்ள வாழ்வை தேடி அலையும் மனித மனம் இறுதியில் குடும்ப உறவுகளின் பிணைப்பையே தன் அடைக்கலமாக கண்டடைகிறது. இதில் வரும் பாத்திரங்கள் வெறும் கற்பனை மாந்தர்களாக அன்றி வரலாற்றின் கனத்த மௌனங்களை சுமந்தபடி ஆசிரியரின் சமூக அரசியல் விமர்சனங்களோடு இணைந்து ஒரு பெரும் சித்திரமாக விரிவடைகிறது. இத்திரைப்படம் நாவலின் முழுமையான தழுவலல்ல, ஒரு தளர்வான தழுவலாகவே உள்ளது. ஆண்டர்சன் திரைக்கதை அமைத்து இயக்கியுள்ளார். ஆண்டர்சன் நாவலின் மையக் கருவை மட்டுமே கருத்திற்கொண்டு இன்றைய சமகால அரசியல் வெளிப்பாடாக படத்தின் திரைக்கதையை அமைத்துள்ளார். பிரெஞ்ச் 75 என்பது மெக்சிகோ அமெரிக்க எல்லையில் அமெரிக்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சித்திரவதை முகாம்களில் அடைக்கப்பட்டுள்ளவர்களை மீட்பதற்காக போராடும் ஒரு இடதுசாரி தீவிரவாத அமைப்பாகும். இவ்வமைப்பு இன வெறி மற்றும் சமூக வன்முறைகளுக்கு எதிராக தீவிரமாக செயற்பட்டு வருகிறது. இதன் உறுப்பினர்களான பட் மற்றும் பபேடியா ஆகிய இருவரும் காதலர்கள். சாண்டியாகோ நகருக்கு அருகிலுள்ள ஒடே மெசா தடுப்பு முகாம் மீது இப்படை ஒரு தாக்குதலை நடத்துகிறது. அங்கே காவல் அதிகாரியாக பணியாற்றிய ஸ்டீவன் லாக்ஸ்டோவை பர்பேடியா பாலியல் ரீதியாக அவமானப்படுத்துகிறார். காலப்போக்கில் பர்பேடியா மற்றும் பட் இணையருக்கு பிலா பெர்க்சன் என்ற பெண் குழந்தை பிறக்கிறது. மற்றொரு தாக்குதலின் போது பர்பேடியா அதிகாரிகளிடம் சிக்கிக்கொள்கிறார். அங்கு மீண்டும் அதிகாரியாக வரும் ஸ்டீவன் லாக்ஸ்டோ பிரெஞ்ச் 75 அமைப்பின் ரகசியங்களை காட்டி கொடுத்தால் பர்பேடியாவை விடுதலை செய்வதாக கூறுகிறார். ஆனால் எதற்கும் பணியாத பர்பேடியா அங்கிருந்து தப்பி மெக்சிகோவிற்கு செல்கிறார். இதற்கிடையில் தன் மகள் வில்லாவை பாதுகாப்பாக வளர்ப்பதற்காக பட் தனது அடையாளத்தை மாற்றிக்கொண்டு வேறு பெயரில் கலிபோர்னியாவிற்கு திரும்புகிறார். 15 வருடங்கள் கடந்து விடுகின்றன. இப்பொழுது ஸ்டீவன் லாக்ஸ்டோ கேர்னலாக பதவி உயர்வு பெற்று விடுகிறார். ஆனாலும் அவர் பிரெஞ்ச் 75 குழுவை மறக்கவில்லை. அவர்களை உன்னிப்பாக நோட்டமிடுகின்றார். அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற வெறி அவருக்குள்ளது. இப்பொழுது அவர் சமூகத்தின் உயர் வகுப்பினருக்கான ஒரு ரகசிய செயற்பாட்டு குழுவில் இணைவதற்கு விண்ணப்பிக்கின்றார். கிறிஸ்மஸ் அட்வென்ச்சர்ஸ் கிளப் என்பதே அக்குழுவாகும். இக்குழுவில் இணைவதற்கு பல கட்டுப்பாடுகள் உள்ளன.
குறிப்பாக வேறு நிறத்தவரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அவர்களுடன் கொண்ட உறவினால் பிள்ளைகள் பிறந்திருக்க கூடாது. அமெரிக்க அரசுக்கு எதிராக செயற்படக்கூடாது. சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டிருக்க கூடாது போன்ற நிபந்தனைகள் உண்டு. அக்குழுவின் உயர்மட்ட குழுவினர் ஸ்டீவன் லாக்ஸ்டோவை நேர்காணல் செய்தபோது அவர் தான் தூய்மையானவர் என்று குறிப்பிடுகின்றார். எனினும் அக்குழுவிற்கு கிடைத்த சில தகவல்களை ஆய்வு செய்ய மற்றொரு அதிகாரியை நியமிக்கின்றார். வில்லா பெர்க்சன் ஸ்டீஃபன் லாக்ஸ்டோவிற்கும் பெர்பிடியாவிற்கும் பிறந்த பிள்ளை என்ற விவரத்தை ஆய்வு செய்யவே அந்த அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்டீவன் லாக்ஸ்டோவிற்கு இருக்கும் ஒரே வழி வில்லா பெர்க்சனை ரகசியமாக கண்டுபிடித்து அவள் தன் மகள் அல்ல என்பதை நிரூபிக்க ஒரு போலி DNA சான்றிதழை தயாரிப்பது அல்லது அந்த உண்மையை அறிந்திருக்கும் வில்லாவையே நிரந்தரமாக அழிப்பது மட்டுமே. படத்தின் இறுதியில் ஸ்டீவன் லாக்ஸ்டோ தன்னை பெர்பிடியா பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தியதாக கூறுகின்றார். தான் போதை மருந்தின் தாக்கத்தில் இருந்த போது தன்னை கட்டாயப்படுத்தி உறவு கொண்டதாக குறிப்பிடுகின்றார். தனக்கு நினைவு திரும்பிய போது தான் இதனை உணர்ந்து கொண்டதாகவும் சொல்கின்றார். கிறிஸ்மஸ் அட்வென்ச்சர்ஸ் கிளப் குழு உறுப்பினர் ஏன் இவ்வாறு செய்தார்கள் என்று கேட்டபோது தன்னிடமுள்ள மூளைத்திறனும் பவரையும் பெறுவதற்காகவே அவ்வாறு செய்தார்கள். அப்போது பிறக்கும் குழந்தை மூளைத்திறன் அதிகமாகவும் வீரியமுள்ள பிள்ளையாகவும் பிறக்கும் என்பதே அவரது கருத்து. இதனை இயக்குனர் ஓர் விமர்சன நோக்குடன் கூறவில்லை. மாறாக இது ஒரு நிறவாத கருத்தாகவே வெளிப்படுகின்றது. கிறிஸ்மஸ் அட்வென்ச்சர்ஸ் கிளப் சம்பந்தப்பட்ட காட்சிகளிலுமே ஒரு நிறவாதம் வெளிப்படுகின்றது. பிரெஞ்சு 75 குழுவை பிம்பப்படுத்திய முறை அக்குழு ஒரு சட்டவிரோத கும்பலாகவே காட்டப்படுகின்றது. இவ்வமைப்பிடம் தூய அரசியல் கருத்துக்கள் இல்லை என கூறப்படுகின்றது. இதன் உறுப்பினர்கள் நல்லொழுக்கமற்றவர்கள், தங்கள் நலன் மட்டும் கொண்டவர்களாகவே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்படும் மக்களுக்கான ஒரு அமைப்பாக வெளிப்படுத்தப்படவில்லை. கிறிஸ்மஸ் அட்வென்ச்சர்ஸ் கிளப் போன்று பல பழமைவாத கருத்துக்களை கொண்ட குழுக்கள் அமெரிக்காவில் இயங்குகின்றன. இவற்றை ஒரு தூய்மையான அமைப்பாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த இரு குழுக்களுக்குமான ஒரு முரண்நிலை படத்தின் அடித்தளத்தையே கேள்விக்குட்படுத்துகின்றது. இது பொருள் இல்லாமல் ஒரு பிரதிபலிப்பு போல் வெளிப்படுகின்றது. மூல நாவல் நிக்சன் காலத்தை வெளிப்படுத்துகின்றது. படத்தில் காலம் குறிப்பிடப்படவில்லை. எனினும் இது 1980களாக இருக்கலாம். நாவலில் தீவிரவாதம் எவ்வாறு தோல்வியடைந்தது என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. படத்தில் அது வெளிப்படவில்லை. ஸ்டீவன் லாக்ஸ்டோ பாத்திர அமைப்பு அவரை ஒரு மேலாதிக்க சக்தியின் ஒரு மூளைத்திறன் அதிகம் கொண்ட ஒரு கதாநாயகராகவே பிம்பப்படுத்தப்பட்டுள்ளது. அதே சமயம் ஆப்பிரிக்க அமெரிக்கரான பெர்பிடியா பெவலி ஹில்ஸ் ஒரு வன்முறை கொண்ட பெண்ணாகவும் வெள்ளை இனத்தவரின் மூளைத்திறன் மற்றும் சக்தி கொண்ட பிள்ளை பிறக்க வேண்டும் என்பதற்காகவே லாக்ஸ்டோவுடன் கட்டாய பாலியல் உறவு, அதுவும் அவர் போதை மருந்தின் தாக்கத்தில் இருக்கும் போது கொண்டதாக காட்டப்படுகின்றது. இந்த எண்ணக்கருத்தே மிக மோசமான நிறவாதமாகும். ஒரு பாத்திரம் என்பது ஒரு காலப்பகுதி மற்றும் ஒரு கருத்தின் கலவையாக இருக்கும். ஆனால் இங்கு படத்தின் முக்கிய பாத்திரங்களான ஸ்டீவன் லாக்ஸ்டோ, பெர்பிடியா பெவலி ஹில்ஸ் ஆகியவற்றின் மையம் நிறவாதத்தால் மறைக்கப்படுகின்றது. அதேபோன்று கிறிஸ்தவ சகோதரிகளை பிம்பப்படுத்திய முறையும் வன்முறையானது. குறிப்பாக இவர்கள் ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் என்பதனால் தான் இவ்வாறான வெளிப்பாடா என்ற கேள்வி எழுவது தவிர்க்க முடியாமல் உள்ளது. கருப்பின பெண் ஒரு வெள்ளை, அதுவும் பாதுகாப்பு அதிகாரியுடன் கட்டாய பாலியல் உறவு கொண்ட சம்பவங்கள் எதுவும் அமெரிக்காவில் நடைபெற்றதாக தெரியவில்லை. ஆனால் இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள பலஸ்தீனிய ஆண்கள் தங்களது விந்துக்களை சிறைக்கு வெளியே சிறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் பாதுகாப்பாக அனுப்புவார்கள். தங்களது சந்ததிகள் பெருக வேண்டும் என்பதே அவர்களது நோக்கம். இதனை அறிந்த இஸ்ரேலிய சிறை அதிகாரிகள் பலஸ்தீனிய கைதிகளின் விந்துக்களுக்கு பதிலாக இஸ்ரேலிய சிறை அதிகாரிகளின் விந்துக்களை மாற்றி அனுப்பிய சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. இப்படம் வெளியாகிய காலத்தில் 2025 செப்டம்பர் 25ஆம் நாள் கியூபாவில் அசெட்டா சக்கூர் இறந்தார். இவர் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்து பின்னர் பிளாக் லிபரேஷன் ஆர்மி உறுப்பினராக செயற்பட்டவர். இவ்வமைப்பு ஒரு மார்க்சிய அமைப்பாகும். இவர் 2 போலீசாரை சுட்டதாக கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை பெற்றுள்ளார். தான் அவர்களை சுட்டுக் கொல்லவில்லை என தொடர்ந்து கூறி வந்தார். 1979ஆம் ஆண்டு சிறையிலிருந்து தப்பி கியூபாவில் தஞ்சம் கோரியிருந்தார். ஃபிடெல் காஸ்ட்ரோ அவருக்கு அரசியல் தஞ்சம் அளித்தார்.
பெர்பீடியா பெவலி ஹில்ஸ் பாத்திரம் இவரை நினைவுபடுத்துகின்றது. படத்தில் ஸ்டீவன் லக்ஸ்டோவாக ஷீன் பென் மிக சிறப்பாக நடித்துள்ளார். பட்டாக நடித்த லியனார்டோ டி கேப்ரியோவும் இயல்பாக நடித்துள்ளார். இவர்களது இருவரது நட்சத்திர அந்தஸ்தும் இப்படத்திற்கு வணிக ரீதியான வெற்றியை பெற்றுக் கொடுத்துள்ளது. மெக்சிகோ எல்லை என்பது புலம்பெயர் கனடிய தமிழர்களுக்கு நெருக்கமானது. ஆயினும் கொடுமையான அனுபவங்கள் பலருக்கு உள்ளன. ஆண்டர்சன் தனது காட்சி கோணங்களின் வாயிலாக அதிகாரத்தின் பாசிச தன்மையை நுணுக்கமாக கையாண்டுள்ளார். ஒரு புறம் வன்முறையை ஒரு தற்கொலைக்கு நிகரான அல்லது நம்பிக்கையற்ற செயற்பாடாக அவர் சித்தரிக்க முயன்றாலும், மறுபுறம் கிறிஸ்மஸ் அட்வென்ச்சர்ஸ் கிளப் போன்ற அமைப்புகளின் செயற்பாடுகள் டொனால்ட் ட்ரம்பின் தீவிரவாத வலதுசாரி அரசியல் போக்குகளை தழுவி நிற்கின்றன. வெள்ளை இனத்தவர்களை அறிவுஜீவிகளாகவும் அமைப்பின் பாதுகாவலர்களாகவும் முன்னிறுத்தும் அதே வேளையில் கருப்பின மக்களை கட்டுக்கடங்கா வன்முறை சக்திகளாக உருவகப்படுத்துவது படத்தின் அரசியலை சர்ச்சைக்குள்ளாக்குகின்றது. எதிர்கலாசாரத்தை வெளிப்படுத்த முயன்ற ஒரு படைப்பு இறுதியில் அதிகாரத்தின் பழைய படிநிலைகளை மீண்டும் உறுதிப்படுத்தும் ஒரு கருவியாகவே மாறியுள்ளது. வன்முறை மீதான இயக்குனரின் விமர்சனம் பாதிக்கப்பட்டவர்களின் போராட்டத்தை அங்கீகரிப்பதை காட்டிலும் மேலாதிக்கம் கொண்டவர்களின் அதிகாரத்தை பாதுகாக்கும் ஒரு தர்க்கமாகவே இங்கு எஞ்சியிருக்கின்றது. நன்றி.